உதயத்தின் ஒளி தந்து உலகத்தை வாழ்விக்கும் ஒப்பற்ற செஞ்சுடரை போற்றுவோம். சிவமாகி திருமாலின் வடிவான நவக்கிரக தேவனை நாம் வாழ்த்துவோம். ஆடுதுறை தன என்று நாடுவோம், அந்த சூரியன கோயிலில் காணுவோம். சந்ததமும் புகழ் தரும் வாழ்விலே என்று செந்தாமரை மலர் கொண்டே வணங்குவோம். சந்திர தேவனை சிந்தையில் நினைத்தால் இந்த உலகினில் எந்த குறையுமில்லை. சந்திர தேவனை சிந்தையில் நினைத்தால் இந்த உலகினில் எந்த குறையுமில்லை. திருப்பதி மலை சென்று திருமாலின் பாதத்தில் வெள்ளை மலர் கூவினால் துயரமில்லை. அதில் சந்திரனின் அருள் கிடைக்கும் ஐயமில்லை. ருத்ரமூர்த்தியின் வியர்வையில் வந்த யுத்த பூமியின் தலைவனா உக்ரமூர்த்தியாம் செவ்வாய் புகனுடன் இருப்பான் பழனியில் திடம் தரவே. செண்பக மலரால் வணங்குவோம், அவன் அருள் பெறவே. செவ்வாய் தோஷம் நீங்கிடும், மங்கைய நலம் பெறவே. தேவரெல்லாம் துதிக்கும் பிரகஸ்பதி உன் திருவிழிப்பட்டாலே மாறும் தலைவிதி. ஸ்ருதியும் ஸ்மிருதியும் நீ தரும் அறமன்றோ, சொல்லிய ஞானமெல்லாம் குரு தரும் அருளன்றோ. திருச்செந்தூரில் உன்னை தரிசித்தாரே போதும், முல்லை மலர் கொண்டு பூஜித்தால் அருள்மேவும். செல்வம் குவிந்திடுமே. சுக்ரதிசையது முறையாய் வந்தால் செல்வம் குவிந்திடுமே. கள்ளத்திரம் பொன்பொருள் நவநிதி சேர்ந்து கிடைத்திடுமே. ஸ்ரீரங்கத்தில் திருவருள் செய்யும் தேவனை அனுதினமே. சீதள வெண்தாமரை மலராலே வணிந்தால் நலம் வருமே. வினைகளின் விளைவிங்கு விதி என்ற பெயர் கொண்டு சனி பகவன் வடிவாக வரும் அல்லவோ. சிறிய காகம் ஏறி பெரிய வாழ்வை தந்த அனுபவம் புவி வாழ்வின் கதையல்லவோ. வருவோர்க்கு அருள் செய்யும் அல்லாரிலே
பாடலாம் என்றும் ஈஸ்வரனையே சனீஸ்வரனையே ஈஸ்வரனை